Gavalamudan. Today we see about electric charge and electric current. This is your unit 4 in page number 39. இன்றைக்கி நம்ம மின்னூட்டங்கள் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, இது வந்து நம்மளோட 4வது பாடங்க. நம்மளோட புத்தகத்தில் பகுதி 39 இருக்குது. வாங்க இதோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். லைக் மாஸ் அண்ட் லென்த் எலக்ட்ரிக் சார்ஜ் ஆல்சோ ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல் மேட்டர். இப்போ வந்து நீளம், நிறை, இப்போ நம்ம வந்து கரண்ட்டை அளக்கிற சார்ஜு, இது எல்லாமே வந்து நம்மளோட அடிப்படையான அலகுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி. வி நோ தட் மேட்டர் இஸ் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல். இது நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? ஃபார் ஆல் த மேட்டர்ஸ் ஆர் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். ஸோ எல்லா பருப்பொருளும் அணுக்கள் மற்றும் மூலக்கூறால் ஆனது அப்படின்றது நமக்கு தெரியும். Atoms have particles like electron, proton and neutron. By nature, electrons and protons have negative and positive charges respectively. Neutrons do not have a charge. அதாவது so for if the atom it have a 3 subatomic particles, that is electron, proton, neutron. This electron and proton have a charges, that is negative and positive charges. Neutron has a neutral. This proton and neutrons present inside the nucleus. So we already known. அதாவது அணுக்களில் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படின்றது 3 துணை துகள்கள் அப்படின்றது இருக்குது. இயற்கையிலேயே எலக்ட்ரான்களுக்கு எதிர்மின்னோட்டமும் புரோட்டான நேர்மின்னோட்டமும் இருக்கும். நியூட்ரான்களுக்கு மின்சுமை இல்லை. அதனால் இது எங்கே இருக்குதுங்க? நியூக்ளியஸ் உட்கருக்கு உள்ளே இருக்குது அப்படின்ற வரைக்கும் நமக்கு தெரியும். An electric current consists of moving electronic charge. So electric current என்ன இருக்குங்க? It have a moving electronic charge. ஒரு மின்னூட்டங்கள் அப்படின்னு இயக்கம் தான் மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். So all the charges are combined to get a current. That is here. So electric current is the flow of charge just like water current and due to the flow of water molecules. So current is just like a flowing water. For example, if you pour the water, that is flow in that any direction. So that's like we pick any that means wire in any direction, the current will flows on the direction of this wire. So it is look like a water. That means if the water is flowing like ups and down, and that's like same the current is flowing through the positive to negative. ஸோ அதாவது கரண்ட் அப்படின்றது என்னங்க? மின்னோட்டம் அப்படின்றது மின்னூட்டங்களோட தொகுப்பு அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி இருக்கும் அப்படின்றது மின்சாரம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஆற்றல்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீர் எப்படி வந்து மேலிருந்து கீழ் நோக்கி செல்லுமோ அதே மாதிரி மின்சாரம் அப்படின்றது நேர்முனையிலிருந்து எதிர்முனையை நோக்கி செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்ஸ் ஓஸ் ஃப்ரம் ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டு த லோயர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். எலக்ட்ரிசிட்டி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இன் திஸ் மாடர்ன் டைம்ஸ். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க? நான் சொன்ன அதே தான். இப்போ வாட்டர் அப்படின்றது என்ன ஆகும்? இட் இஸ் மூவிங் வித் அப்வர்ட் டு த டவுன்வர்ட் டைரக்ஷன். தட்ஸ் லைக் சேம் த வாட்டர் ஃப்ளோஸ் ஃப்ரம் தட் ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டு தட் லோயர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். So here we know about in this lesson, that is electric charge and electric current. அதாவது மின்னூட்டம் அப்படின்றதில் நம்ம என்னெல்லாம் பார்க்குறோன்னா, ஃபாதர்ஸ் எலக்ட்ரிக் சார்ஜ். மின்னூட்டங்களில் பார்த்தீங்கன்னா மெஷரிங் எலக்ட்ரிக் சார்ஜ், அதாவது மின்னூட்டத்தை எப்படி அளவிடணும். தென் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், தட் மீன்ஸ் மின் விசை. தென் எலக்ட்ரிக் ஃபீல்டு, மின்புலம். அடுத்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், மின் அழுத்தம். இதெல்லாமே பார்ப்போம். திட் இஸ் அனதர் கேட்டகரி ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். நெக்ஸ்ட் வி see about that electric current. That's below measuring of electric current. So that's same for சார்ஜ். மின்னோட்டம்னா மின்னோட்டத்தோட அலகு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எப்படி அளக்கிறதுன்னு பார்க்குறோம். அடுத்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? மின்னழுத்தத்தோட வேறுபாடுகள் பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ்னால் மின் தடை இல்லைங்களா? அடுத்து வந்து ஓம்ஸ்லாம், அதாவது ஓம் விதி அப்படின்றத பற்றியும் நாம் இங்கே பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா சீரிஸ் அண்ட் பேரலல். வி ஹாவ் த 2 types ஆஃப் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ். ஒன் இஸ் சீரியல், அனதர் ஒன் இஸ் பேரலல். ஸோ அதாவது எலக்ட்ரிக் சர்க்யூட் அப்படின்னா மின் சுற்றுப்படம். அதில் வந்து தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு அப்படின்றத பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் த டைப்ஸ் ஆஃப் கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் தட் ஏசி அண்ட் டிசி. அதாவது மின்னோட்டத்தோட
வகைகள் அப்படின்றது ஏசி கரண்ட் டிசி கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. நேர் திசை மின்னோட்டம் மாறு திசை மின்னோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் சரிங்களா. அதாவது மின்னோட்டத்தோட விளைவுகள், அதில் ஹீட்டிங் எஃபெக்ட். ஃபர்ஸ்ட் வந்து வெப்ப விளைவு பார்ப்போம், அடுத்து கெமிக்கல் எஃபெக்ட், அது வந்து வேதி விளைவு, அடுத்து மேக்னெட்டிக் எஃபெக்ட் அப்படிங்கும்போது காந்த விளைவு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம் சரிங்களா. தீஸ் ஆர் த ப்ரெசன்ட் இன் திஸ் லெசன். ஸோ நெக்ஸ்ட் we see about electric charge. So here electric charge, we know that all matters is made up of a tiny particle is called atom. So எல்லாமே ஒரு மின்னூட்டம் அப்படின்றத பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பரப்பொருள் இருக்கிறது எல்லாமே எதால் ஆடுதுன்னு சொல்கிறாங்க, இட்ஸ் a tiny particle of atom. அதாவது சிறிய அணுக்களால் ஆனதுன்னு சொல்கிறாங்க. inside each atoms here there is a nucleus with positively charged proton and charges neutron and negatively charged electrons are orbiting in the nucleus. இதெல்லாமே நமக்கு தெரியும் சரிங்களா. மின்னூட்டங்கள் அப்படி பார்க்கும்போது அதில் இருக்குங்க, நேர் மின்னூட்டம் கொண்ட புரோட்டான்கள் இருக்கும், எதிர் மின்னூட்டம் கொண்ட எலக்ட்ரான்கள் இருக்கும், மின்சுமையற்ற நியூட்ரான்கள் ஆனது இருக்கும். இந்த நியூட்ரானும் புரோட்டானும் வந்து எப்படி இருக்குங்க, அணுக்கு உட்பகுதியில் இருக்கும். எலக்ட்ரான் அப்படின்றது எதிர்மின் சுமையை கொண்டது, அந்த அணுக்கருவை சுற்றிட்டு இருக்கும் அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும் சரிங்களா. யூஸ்வலி தேர் இஸ் அ மெனி எலக்ட்ரான்ஸ் இன் ஆஸ் தேர் ஆர் ப்ரோட்டான்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ் ஆர் தெம்செல்ஃப் ஆஸ் நியூட்ரல். ஸோ நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதுக்கு அளவான அளவு என்னவும் இருக்குங்க, ப்ரோட்டான்ஸும் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கிறதுங்காட்டி எப்படி இருக்குங்க, தட் ஆட்டம் ஷுட் பி அ நியூட்ரல் சரிங்களா. அதனால தான் அந்த அணு அப்படின்றது நடுநிலைத்தன்மை கொண்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் இன் த ஆர்பிட் ஆஃப் அன் ஆட்டம். ஸோ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன ஆகுங்க, ஒரு ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. தே கேன் பி easily removed from the atom and also added to it சரிங்களா. அது அதனால் என்ன பண்ண முடியாது, ஒரு எலக்ட்ரானை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, ஆட் பண்ணணும் அப்படின்றது இங்கே நடக்கும். இஃப் an electrons are removed from that atom the atom become positively charged. அப்போது ஒரு அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கிட்டோம் அப்படின்னா அந்த அணு என்ன ஆகிடுங்க, நேர்மின் சுமை கொண்டதாக ஆயிடும். அதே நேர்மின் அயனி அப்படின்னு சொல்லுவோம். Then it becomes positive ion. If the electron is added in excess of atom in the atom is called negatively charged. இப்போ வந்து அதுலேயே ஒரு எலக்ட்ரானை சேர்க்குறோம், நிறைய சேர்க்குறோம் அப்படின்னா அது எதிர்மின்னூட்டத்தை பெறும். அதனால் அது நம்ம என்ன சொல்கிறோங்க, எதிர்மின் அயனி. ஸோ it is called as a negative ion. More than one electron can also be removed or added to the atom to make a according more positive and more negativity சரிங்களா. அப்போது ஒரு ஆட்டமில் என்ன பண்ணுறோம் நம்ம, if we add more electrons or remove that more electrons it becomes a more positive or more negative. அதாவது ஒரு எலக்ட்ரானை சேர்க்கறதுனாலையோ நீக்கிறதுனாலையோ அது என்ன பண்ண முடியுங்க, அதனால் நேர்மின் சுமையும் எதிர்மின் சுமையும் பெற்றிருக்க முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறாங்க, இஃப் யூ டேக் a comb that is combed in your hair, that means rough hair, you take some pieces of paper, so that papers are attracted towards the comb. So this source it has some electric charges, so that charge becomes attract the paper from that comb. So the paper contains a negative charge maybe, or the comb contains a positive charge maybe, that is vice versa. அதாவது இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பிளாஸ்டிக் சீப்பில் தலைமுடியை நல்லா என்ன சொல்கிறோம், வரமுடி இருக்கும் இல்லைங்களா, தலை குளிச்சு அந்த தலைமுடியை நீங்கள் சீவும் போது என்னாங்க, அது இட் கெட் சம் சார்ஜஸ் சரிங்களா. அது ஒரு மின்னூட்டத்தை பெற்றிருக்கும். அது நேர் மின்னூட்டமாகவும் இருக்கலாம், எதிர் மின்னூட்டமாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அதை கொண்டு போய் நீங்கள் சின்ன பேப்பர் பீசஸ் இருக்கும் இல்லையா, அது மேலே வச்சிங்கன்னா அந்த பேப்பர் பீசஸ்லாம் என்ன ஆகுங்க, இது வழியாக அட்ராக்ட் ஆகும் சரிங்களா, கவரும். அப்போ கவரும் போது என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒன்று நேர்மின் சுமை இருந்திருக்கும், ஏதாவது ஒன்று எதிர்மின் சுமையை பெற்றிருக்கும் சரிங்களா. அப்போது ஏதாவது ஒன்று எலக்ட்ரானை இழந்திருக்கும், இல்லைன்னா எலக்ட்ரானை என்ன பண்ணியிருக்குங்க, கண்டிப்பாக வாங்கியிருக்கும். அப்போ தான் அங்கே வந்து ஒரு மின்சுமையானது உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா. இங்கே பாருங்கள், ஆட்டம்ஸ் அண்ட் சார்ஜஸ் சொல்லும் போது ஆட்டம் ஷுட் பி நியூட்ரல் அப்படின்னு எப்படி இருக்கும், தட் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் ஷுட் பி ஈக்குவல், எல்லாமே ஆறாக இருக்குது. நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கும்போது எலக்ட்ரான் பிகம்ஸ் ஹை, எலக்ட்ரான் வந்து எப்படி இருக்கணுங்க, ஹையாக இருக்கும். இதே பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கும்போது எப்படி இருக்குங்க, அந்த எலக்ட்ரான்ஸோட அளவு வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கணும், குறைவாக இருக்கணும். அப்படி குறைவாக இருந்துச்சு அப்படின்னா தான் அது என்ன ஆயிருக்குங்க, இங்கே கண்டிப்பாக
இப்போ பாருங்கள் இதில் வந்து 6 இருக்குது இல்லையா, இதில் 7 இருக்குது, இதில் பாருங்கள் 5 தான் இருக்குது. ஸோ இதில் இருக்கிறத விட என்ன ஆகிட்டே இருக்குங்க, இங்கே ஒன்று குறைஞ்சிச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே எல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, இப்போ இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே எல்லா பக்கம் இருக்கிறது, இங்கே இருக்கிறது எடுத்துட்டாங்க, இங்கேயும் எடுத்துட்டாங்க, இங்கே எல்லாத்தையுமே எடுத்தது போக இங்கே எவ்வளோ தான் இருக்குது, 1 2 3 4, சரிங்களா, 4 5 இருக்குது. ஸோ இப்போ வந்து நியூட்ரலாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கும், நெகட்டிவாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கும், தென் பாசிட்டிவாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம இங்கே என்ன பண்ணிக்கிறோங்க, தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பிஃபோர் ரப்பிங் ஆஃப்டர் ரப்பிங் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம் மாதிரி கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நெட் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன இருக்குங்க, ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கேன்சல் ஆகி 0 கிடைக்கும் இல்லைங்களா. இதே நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒன்று குறைஞ்சிருக்கும். இல்லை பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒன்று என்ன இருக்குங்க, அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து மெஷரிங் எலக்ட்ரிக் சார்ஜ், மின்னூட்டத்தை எப்படி அளவிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் மெஷர்ட் இன் கூலும் அண்ட் த சிம்பிள் ஃப்ரம் த சேம் சி. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் மின்னூட்டத்தை கூலும் அப்படின்ற அளவால் அளவிடுறோம், அதோட சிம்பிள் என்னதுங்க, குறியீடு சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த சார்ஜ் ஆஃப் an electron is numerically in very டைனி வேல்யூ. சரிங்களா. நியூமரிக்கலாக அது எப்படி தான் இருக்குங்க, ரொம்ப தட் இஸ் லைக் எ ஸ்மால் வேல்யூ, அதாவது ஒரு சிறிய அலகால் தான் நம்ம குறிப்பிடணும்னு சொல்கிறாங்க. த சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் அ ஃபண்டமெண்டல் யூனிட் வென் த சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு 1.6 × 10⁻⁻19 கூலும். சரிங்களா. அப்போ அதோட ஃபண்டமெண்டல் யூனிட்ஸில் அந்த சார்ஜ் எப்படி இருக்குங்க, திட் ஷுட் பி ஈக்குவல். ஸோ அது எப்படி ஈக்குவலாக இருக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு 1.6 × 10⁻19 கூலும். ஸோ its symbol is C, it is measured as a coulomb. This indicates that any charge Q has to be an internal multiple of an fundamental unit of charge. ஸோ அதை எப்படி நம்ம நினைக்கிறோம், எந்த ஒரு மின்னூட்டமும் அடிப்படை மின்னூட்டமான எலக்ட்ரான்லேருந்து முழுஎண் மடங்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், இன்டெக்ரல் மல்டிபிள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, தட் ஷுட் பி அ ஹோல் வேல்யூ. ஓகேவா. ஸோ ஹியர் த Q is equal to NE. Here N is a whole number that starts with a 1 2 3 4 5. So 1 2 3 4 5 6 7 etc. So can you guess how many electrons accumulate to make a 1 coulomb? எவ்வளோன்னு தெரியுங்களா. இப்போ ஒரு கூலும்பில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஆனது இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியுமா. சரி அதை பார்த்துருவோமா. how many electrons will be there in a 1 coulomb of charge. ஸோ சார்ஜ் ஆஃப் an 1 electron அப்படின்றது இங்கே எவ்வளோன்னு சொல்கிறோம் நம்ம, 1 electron should be 1.6 × 10⁻⁻19 coulomb அப்படின்னு சொல்கிறோம். we already know the formula Q is equal to NQ. இப்போ N தான் நமக்கு தெரியணும், அதை எப்படி மாற்றிக்கிறோங்க, N is equal to Q/E அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றிக்கிறோம். அப்போ மாற்றும் போது என்னாகும், அங்கே E should be 1 electron அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ the Q is equal to 1 and the electron value we already known 1.6 × 10⁻⁻19. So if we strike out this 2, you get a 6.0, that means 6.25 × 10⁻18 electrons. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் கிடைக்குங்க, 6.25 × 10⁻18 electrons அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. இதோட ப்ராக்டிக்கல் ஒர்க்ஸ் பார்த்துடலாங்களா. ப்ராக்டிக்கலி we also have μc. சரிங்களா. ப்ராக்டிக்கலாக அதை நம்ம என்னென்னு சொல்கிறோங்க, செய்முறையில் μc அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அந்த μc அப்படின்றது மைக்ரோ கூலும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே NC அப்படின்னு என்னென்னு சொல்லுவாங்க, இங்கே நானோ கூலும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. PCனா பிக்கோ கூலும். தீஸ் ஆர் த யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். இது வந்து மின்னூட்டத்தோட அலகு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 1 μc is equal to 10⁻16 கூலும் அப்படின்னு இருக்கும், -6 கூலும்னு இருக்கும். இதே 1 NC அப்படின்றது 10⁻9 கூலும்னு இருக்கும். அதே 1 PC அப்படின்னு எவ்வளோ இருக்குங்க, 10⁻12 கூலும் அப்படின்னு சொல்லி இருக்கும். தட் மீன்ஸ் மைக்ரோ கூலும், நானோ கூலும் அண்ட் பிக்கோ கூலும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. சரிங்களா. அடுத்து பாருங்கள், எலக்ட்ரிக் சார்ஜஸ் அடிக்டிவ் இன் நேச்சர். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் எப்படி இருக்குங்க,
additive, that means it should be addition property சரிங்களா. ஸோ it always added one by one, அதாவது அது பண்பு அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா கூட்டல் பண்பை கொண்டிருக்கும்னு சொல்கிறாங்க. total electric charge of a system. அப்போ அப்படின்றது என்ன சொல்கிறாங்க, அந்த சிஸ்டமோட டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ், அந்த அமைப்போட மொத்த மின்னூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மின்னூட்டமாக இருக்கும்போது என்ன இருக்கும், the algebraic sum of all the charges located at the system. ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா மின்னூட்டங்களோட கூட்டுத்தொகை அப்படின்றதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the should be equal to, if we have that 15 type of charges, they are added one by one and get the average value that is equal to this algebraic sum of charges located by in the system. For example, let us see a system has two charges. ஸோ இங்கே ஒரு சிஸ்டமில் என்ன இருக்குங்க, ரெண்டு சார்ஜஸ் இருக்குது, அதாவது +5C and -5C. then the total or net charge on the system should be +5C plus -2C, that should be +3C. அதாவது நமக்கு மேக்ஸில் தெரியும் இல்லைங்களா, +5C -2C இருக்கும்போது என்ன பண்ணுவோம், சின்ன நம்பர் பெரிய நம்பர் இருக்கும்போது எந்த நம்பரோட சைன் வந்து இருக்கோ, ஐ மீன்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் எதுக்கு வந்து பெருசாக இருக்கோ அதோடது போட்டுக்கணும்னு சொல்லும் இல்லையா, அதை தான் இங்கே நம்ம சொல்கிறோம். ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் சரிங்களா. ஸோ இப்போ இதோட எலக்ட்ரிக் ஃபோர்ஸஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் எலக்ட்ரிக் சார்ஜஸ் there are two type of forces. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜில் எத்தனை டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குங்க, 2 type of forces இருக்குது. ஸோ that should be one is attractive force, another one is repulsive force. ஒன்று வந்து கவர்ச்சி விசை, இன்னொன்று வந்து விலக்கு விசை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். like charges are repel and unlike charges are attract. ஸோ லைக் சார்ஜஸில் என்ன பண்ணுங்க, ரிப்பல் பண்ணும், தென் அன்லைக் சார்ஜஸ்லாம் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். the force exerting between the charges called electric force. அப்போது இங்கே இருக்கிற சார்ஜஸ் வந்து என்ன ஆகுதுங்க, எக்ஸிஸ்டிங்னு என்னதுங்க, வெளியே வர்றது. ஸோ வெளியே எக்ஸிஸ்ட் ஆகி வரும்போது கிடைக்கிறதா நம்ம என்னென்னு சொல்கிறோங்க, இங்கே எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், மின் விசை அப்படின்னு சொல்கிறோம். மின்னூட்டங்களுக்கிடையே உருவாகும் விசை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோங்க, மின் விசை அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ஃபோர்ஸஸ் ஆர் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அது என்ன இருக்குங்க, கான்டாக்ட் ஃபோர்ஸ் கிடையாது, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ், அதாவது தொடுகை இல்லா விசை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று தொடுதல் இல்லாமல் இந்த விசை வந்து உருவாகும் சரிங்களா. பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து ஆட் ஆகாமல் இது என்ன ஆகுங்க, இது வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இதுதான் அதோட லைக் சார்ஜஸ் ரிப்பல் பண்ணும், அன்லைக் சார்ஜஸ் வந்து என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படி அப்படின்னு கேட்டால், தட் இஸ் ஷுட் பி மேக்னெட். மேக்னெட்டில் என்னவா இருக்கும், இப்போ நார்த் அண்ட் சவுத் போல் வந்து அட்ராக்ட் பண்ணும், இதே நார்த் அண்ட் நார்த் போல் வந்து என்ன ஆகுங்க, ரிப்பல் ஆகும், தென் சவுத் அண்ட் சவுத் போல் ரிப்பல் ஆகும் இல்லைங்களா. அதே ஃபார்மேட்டு தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா. ஸோ இதோட நியூமரிக்கல் வேல்யூஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபோர்ஸஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது நியூமரிக்கல் வேல்யூஸ் அப்படின்னா மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இதோட எண் மதிப்பு எதை எல்லாத்தையும் சார்ஜ் இருக்கோ அப்படின்னா வேல்யூ ஆஃப் சார்ஜ் ஆன் தெம் சரிங்களா. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜஸ் அது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்றது சேர்ந்துருக்கும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம், அதுக்கு ரெண்டுக்கு இருக்கக்கூடிய தொலைவை பொறுத்து இருக்கும். அடுத்து வந்து நேச்சர் ஆஃப் மீடியம் பிட்வீன் தெம், இதோட மீடியமோட நேச்சர், தட் ஷுட் பி ஏ சாலிட் ஆர் லிக்விட் கேஸ் வாட் எவர் இட் இஸ் சரிங்களா. அதாவது திடமாக திண்மமாக வாயுவா அப்படின்றத வச்சு சொல்லுவோம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 பண்புகளையும் அது என்ன பண்ணியிருக்கும், சார்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம சொல்கிறோம். ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ ரீஜன் இன் விச் சார்ஜ் expresses electric force form a electric field around the charge சரிங்களா. அதாவது ஒரு ரீஜனில் சம் ஃபோர்ஸஸ் வந்து அட்ராக்ட் ஆகுது அப்படின்னா அது நம்ம என்னென்னு சொல்கிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இட் ஹாவ் சம் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மின்னூட்டத்தை சுற்றி ஒரு மின்விசை வந்து ஏதாவது ஒரு சோதனையில் உணர முடியும் அப்படின்னா நம்ம அது என்னென்னு சொல்கிறோம், மின்புலம் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறோம். ஓகேவா. ஸோ an electric field is represented by a line and arrowhead indicates the direction of electric field அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது என்ன சொல்கிறாங்க,
இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு மின்புலத்தை எப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கோடு அல்லது ஒரு அம்புக்குறியினால் மென்ஷன் பண்ணி காமிக்கணும். கோடு மற்றும் அம்புக்குறியினால் இங்கே சொல்கிறோம். தட் ஷுட் பி arrow and line அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். the direction of electric field in the direction of force. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு மின்புலத்தோட திசை எப்படி இருக்கும், எப்பவுமே அந்த மின் விசையோட திசையிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா. the direction of electric field in the direction of force, it would act as a small positive charge. சரிங்களா. அது எப்படி இருக்குது, சிறு நேர்மின்னூட்டத்தை கொண்டு செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. therefore the line represent the electric field is called electric line of force. ஸோ அந்த கோடுகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் லைன் ஆஃப் ஃபோர்ஸ், தட் மீன் மின் விசை கோடுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா. அப்போது the electric line of force are straight or curved path along which unit positive charge. அதாவது ஒரு மின் விசை கோடுகள் அப்படின்றது it should be a ஒன் யூனிட்டில் போதும். ஓரளவு நேர்மின்னோட்டத்தில் மின்புலம் ஒன்றின் வழியாக நகருது. சரிங்களா. அப்படி நகரும்போது அது எந்த திசையில் போகும் அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நேராகவோ இல்லை வளைவாகவோ அதுக்கு கோடுகளானதை வரைவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ த எலக்ட்ரிக் லைன் ஆஃப் எ ஃபோர்ஸ் or straight or curved path along which unit is positive tend to move in a electric field அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா. the line of force is called imaginary line. ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஒரு கற்பனையான கோடுகள், that should be in imaginary. so it will flows in this direction or it will flow in a curved path. we only imagine to draw this line. okay. the strength of electric field represented by how close to the field line or another. ஸோ அதோட ஸ்ட்ரென்த் அப்படின்றது எப்படி சொல்கிறோம், அது it should be close to the electric field. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பக்கத்தில் இருக்கா தூரத்தில் இருக்கா அப்படின்றத வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஒரு தனியான நேர்மின்னோட்டம் அப்படின்றது எப்படி இருக்குங்க, ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது மட்டும்தான், மின்புலத்தோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது மட்டும்தான் வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிக்கிறோம். ஃபார் an isolate positive charge on an electric line of force ஆர் ரேடிக்கலி அவுட்போஸ்ட். சரிங்களா. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் தனித்த நேர்மின்னூட்டத்தோட மின்விசை கோடுகள் எப்படி இருக்குங்க, வெளிநோக்கி தான் செல்லும். சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நெகட்டிவ் கோடு எதிர்மின்னூட்டம் அப்படின்றது எப்படி இருக்குங்க, உள்நோக்கி செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெகட்டிவ் சார்ஜஸில் என்னாகும், பாசிட்டிவ்லேருந்து வெளிநோக்கி போகுது இல்லைங்களா. இதே பாசிட்டிவ் சார்ஜஸில் நெகட்டிவ் நோக்கி உள்நோக்கி வரும். இதே ரெண்டுமே இருந்துச்சுன்னா என்னாகும், பாசிட்டிவில் இருக்கிறதெல்லாம் வெளிநோக்கி போகும், நெகட்டிவில் இருக்கிறதெல்லாம் உள்நோக்கி வரும். தென் ரெண்டு கம்பைன் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குங்க, இட் ஷுட் பி எலக்ட்ரிக் ஃபீல்டானது கிடைக்கும். ஸோ ரெண்டு தனித்தனியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது கெயின் பண்ணுற ஃபோர்ஸஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன், ரெண்டுமே ஈக்குவல் சார்ஜஸ், ஒன்றா ப்ளஸ் இருக்குது இல்லைனா மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன ஆகுங்க, ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதே பார் மேக்னெட்டில் போடும்போது ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன ஆயிருக்கும், அட்ராக்ட் ஆகும். மைனஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் என்ன ஆயிருங்க, அப்படியே ரிப்பல் ஆகிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்ட் at the point is a measure of force acting on a unit positive charge placed at the point. அதாவது if we point any electric field on this part, so we need to mention the unit positive charges placed on that side. I mean என்ன பண்ணணும், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கிறதுனால தான் எலக்ட்ரிக் ஃபீல்டானது இருக்கும். சரிங்களா. அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம அந்த டைரெக்ஷனை வச்சு